அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்தி இலக்கியங்களில் திருவிளையாடல் புராணம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு அறிந்தவர். வடமொழி அப்படிங்கிறது அந்த காலத்தில் பிராகிருதம், பாலி அந்த மாதிரியான மொழிகள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வட திசையில் உள்ள மொழியை நன்றாக கற்றவர். அதான் வடமொழியும் தமிழையும் நன்கு கற்றிருந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காட்டில், அதாவது இப்போ அதோட பேர் வேதாரண்யம், பழமையான பேர் என்னென்னா திருமறைக்காடு, அந்த ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகர். இவர் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றிப்பு கலிவன்பா, மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியிருக்காரு. இவருடைய வேறு நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவன்பா, மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியிருக்காரு. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடல் புராணம் நூலின் அமைப்பு. மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்தருளிய 64 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூலே திருவிளையாடல் புராணம் ஆகும். அதாவது மதுரையில் உள்ள சோமசுந்தரரை பற்றி விளக்குற 64 திருவிளையாடல்களை விளக்கி கூறுற நூல் தான் திருவிளையாடல் புராணம். இப்போ சிவாஜி நடிச்சிருக்கிறா திருவிளையாடல் புராணம்னு, அதே மாதிரி தான் அந்த படத்தில் காட்டியிருக்கிறதெல்லாம் ஒரு சில காட்சிகள் தான் சுருக்கி காட்டியிருப்பாங்க. இந்த நூலில் எப்படின்னா, அவர் சிவன் செய்த திருவிளையாடல்கள் அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக கூறியிருப்பாங்க. திருவிளையாடல் புராணத்தின் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களும் தனித்தனி படலங்களாக விளக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த 64 திருவிளையாடலும் தனித்தனி படலமாக வச்சுருக்காங்க. 64 படலமான ஒவ்வொரு இப்போ 64 திருவிளையாடல்கள்னு சொல்லியிருக்காங்களா, 64 திருவிளையாடல்கள்னால் 64 படலமாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்திரன் பழி தீர்த்த படலம், வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம், திருநகரங்கண்ட படலம், தடாதகை பிராட்டியார் திருவவதார படலம், தடாதகையாரின் திருமண படலம், வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம், குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம், அன்னக்குழியையும் வைகையும் அழைத்த படலம், 7 கடல் அழைத்த படலம், மலை துவசனை அழைத்த படலம், உக்கிரபாண்டியன் திருவவதார படலம், உக்கிரகுமாரனுக்கு வேல்வலை சென்று கொடுத்த படலம், கடல் சுவர வேல்விட்ட படலம், இந்திரன் முடிமேல் வளைந்தெறிந்த படலம், மேருவை செண்டாலடித்த படலம், வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம், மாணிக்கம் விற்ற படலம், வருணன் விற்ற கடலை வற்ற செய்த படலம். அது வருணன் விட்ட கடலை வற்ற செய்த படலம், நான் மாடக்கூடலான படலம், எல்லாம் வல்ல சித்தரான படலம், கல்லானைக்கு கரும்பருத்திய படலம், யானை எய்த படலம், விருத்த குமார பாலரான படலம், கால் மாறி ஆடிய படலம், பழி எஞ்சின படலம், மாபாதகம் தீர்த்த படலம், அங்கம் வெட்டின படலம், நாகமெய்த படலம், மாய பசுவை வதைத்த படலம், மெய்காட்டிட படலம், உளவாக்கிலி அருளிய படலம், வளையல் விற்ற படலம், அட்டமா சித்தி உபதேசித்த படலம், விடையிலச்சினை இட்ட படலம், தண்ணீர் பந்தல் வைத்த படலம், ரசவாதம் செய்த படலம், சோழனை மடுவில் வீட்டிய படலம், உளவாக்கோட்டை அருளிய படலம், மாமனாக வந்து வழக்குரைத்த படலம், வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம், விறகு விற்ற படலம், திருமுகம் கொடுத்த படலம், பலகை இட்ட படலம், இசைவாது வென்ற படலம், பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம், பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம், கரிக்குருவிக்கு உபதேசித்த படலம், நாரைக்கு முத்தி கொடுத்த படலம், திருவாலவாயான படலம், சுந்தரம் பேரம் செய்த படலம், சங்கப்பலகை கொடுத்த படலம், தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம், கீரனை கரையேற்றிய படலம், கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம், சங்கத்தார் கலக்கந்தீர்த்த
படலம். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். வலை வீசின படலம். வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். நரி பரியாக்கிய படலம். பரி நரியாக்கிய படலம். மண் சுமந்த படலம். பாண்டியன் சுரம் தீர்த்த படலம். சமணரை கழுவேற்றிய படலம். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம். இது என்னன்னா 64 சிவப்பு, அதாவது மதுரையில் இருக்கிற சொக்கநாதர் அவருடைய 64 திருவிளையாடல்களை 64 படலங்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம் 1 முதல் 18 படலங்கள் வரை, கூடர் காண்டம் 19 முதல் 48 படலங்கள் வரை, திருவாலவாய் காண்டம் 49 முதல் 64 படலங்கள் வரை 3 பிரிவுகளாக இருக்குது. பாடல் எத்தனை இருக்குது அப்படின்னா 3360 பாடல்களை கொண்டு இருக்கு. இந்நூல் மதுரையின் தல புராணமாக போற்றப்படுகிறது. இந்நூல் கிபி 13ஆம் நூற்றாண்டில் புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணத்தையும் வடமொழி நூலாகிய ஆலாசிய மகாத்மியம் எனும் நூலையும் தழுவி எழுதப்பட்டது. இது 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணத்தையும் வடமொழி நூலாக ஆலாசிய மகாத்மிய நூலையும் தழுவி எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக வச்சு இந்த நூலை இயற்றிருக்காங்க. திருவிளையாடல் புராணம் பற்றி பிற தகவல்கள். சிவபெருமான் உமாதேவியாருக்கு சங்கர சங்கீதையை அருளி செய்தார். முருகப்பெருமான் அதனை அகத்திய முனிவருக்கு அருளினார். அகத்திய முனிவர் பிற முனிவர்களுக்கு எடுத்து கூறினார். திருவிளையாடல் புராணத்தில் மூர்த்தி, தல, தீர்த்த விசேஷமுள்ள திருபுவனத்துடன் மதுரைக்கு அருகிலுள்ள திருபுவனம் தொடர்புடைய பகுதிகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. திருவிளையாடல் புராணத்தில் முதல் 343 பாடல்கள் காப்பு, மதுரை நகர சிறப்புகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன. 344வது பாடல் முதலே சிவபெருமானின் பாடல் துவங்குகிறது. அதாவது 343 வரைக்கும் மற்ற சிறப்புகளை பற்றி தான் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. 344வது பாடலுக்கு அப்புறம் தான் சிவபெருமானோட திருவிளையாடல் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காணொலியில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.